இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிக்ஷனரியோட பேசிக்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிக்ஷனரியோட அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டிக்ஷனரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் பர்ப்பஸ். அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இன் கேஸ் நம்ம ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பட் ஒரு டேட்டாவ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்ப சொல்றேன். இப்போ ஒரு ஐடி அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சு அதாவது ஒரு நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? என்னோட டிக்ஷனரிக்கு. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வாங்குறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வந்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். ஓகேவா? அதே மாரி அந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இந்த மாரி நான் ஒரு சில டேட்டாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன். வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இத நான் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐடி அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, என்னால இங்க இருக்கிற டேட்டாஸ் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐடி நம்ம லிஸ்ட்டுக்கு போடுவோம்ல ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ அதே மாரி போட்டுட்டு, இங்க நம்ம